பற்றி எதாவது இப்போ சொன்னேன், நிறைய பேசக்கூடாது, எல்லாம் பேசிட்டாங்க. ஹெல்த் பற்றி எல்லாம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பார்த்தீங்க சொன்ன அந்த உப்புது, இப்போ வந்து நிறைய நீங்கள் வந்து சரக்கு போட்டால், சாரி சரக்குன்னா உங்களுக்கு இந்த பேர் புரியாது, நிறைய ஆல்கோஹால் போட்டால் லிவர் பாதிக்கும். நிறைய தம் அடித்தா, சீரல் அடித்தா லங்ஸ் மட்டும் பாதிக்கும். நிறைய வந்து ஐ மீன் ரொம்ப வந்து ஹை ஃப்ரைடு ஐ மீன் ஐட்டம்ஸ், நிறைய ஆயில் ஐட்டம்ஸ், ஃபேட்டி ஐட்டம்ஸ் ஆட்டா ஹார்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆனால் உப்பு கிடையாது. உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா எல்லா ஆர்கன்ஸும் அஃபெக்ட் பண்ணும், எல்லா ஆர்கன்ஸும் அஃபெக்ட் பண்ணும். இந்த உப்புக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி சாப்பாடில் வந்துட்டு காரம், அது இது மசாலா கிசாலா ஆயில் கீல் எல்லாம் என்ன போட்டால் கூட கொஞ்சம் உப்பு போட்டால் அதெல்லாம் போயிடும். உப்பு மட்டும் தான் தெரியும். உப்பு கம்மி பண்ணால் கூட தப்பு தான். ஸோ ஒரு மேரேஜுக்கு வந்து அங்கே மிஸ்ஸஸ் போயிருந்தாங்க. ஒரு மிஸ்ஸஸ் போயிட்டு சாப்பாடு சூப்பராக இருந்ததா. யார் அது சமையல்காரன்னு கேட்டிருக்காங்க. அவர் நாராயணன் சொல்லிட்டு பேர். நம்ம வீட்டுக்கு அப்போ வந்து குக்கில் யாரோ வந்து இருந்த குக்கு வந்து இல்லை, அவர் வந்து ஏதோ உடம்பு சரியில்லை. நம்ம வீட்டுக்கு வந்து குக்காக வர்றீங்களா, சரி கரும்பு சாப்பிட்றதுக்கு கூலியாக கொடுக்கணும். சரி வந்து ஒரு குக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. சூப்பராக சமைக்கிறாங்க, செம்ம டேஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. சரி வெஜிடேரியன் தான், வெளியில் நான்வெஜ் தான் சாப்பிட்றேன், வெஜிடேரியன் வந்து வீட்டில் சாப்பிட்றேன். இப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் 2 பேருக்கும் வந்து பிபி ஏறிட்டே இருக்குது. என்னடான்னு பார்க்குறோம், டாக்டருக்கு டிசீஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறோம். என்ன பார்த்தோம்னா பிபி என்னடா இது பிபி ஏறிட்டு இருக்கு, 2 பேருக்கு ஏறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு, நம்ம நல்ல ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க, அவங்கள வந்து சாப்பாடுக்கு வீட்டில் கூப்பிட்டுருந்தேன். ஸோ சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்குது சாப்பாடுன்னு சொன்னால், மற்றவங்களும் சாப்பிட்ருக்காங்க. பட் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, ஆயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிக்குவாங்க. எங்கள் ஃப்ரெண்டாக மூஞ்சி மேலேயே சொல்லிட்டாங்க, ஏன்னா இவ்வளோ உப்பு இருக்குது, இவ்வளோ ஆயில் இருக்குது, எப்படி சாப்பிட்றீங்க அப்படி சொல்லி இப்படி வருஷக்கணக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம வந்து. அதுக்கப்புறம் உடனே கூப்பிட்டு அது சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிபியெல்லாம் கம்மியாச்சு. ஸோ அந்த மாதிரி சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களே வந்து உப்பு அதை பழகிட்டு வந்து அந்த பழகுனா பிறகு வந்து இப்படி தான் செய்ய இருக்கும். மற்றவங்க ஃபுட் காமிக்கு வந்து அப்போ தான் தெரியும். அண்ட் இன்னொரு இன்சிடென்ட் வந்து ஆக்சுவலி நான் சொல்லணும். இது ஆல்ரெடி நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பட் இன்னும் இந்த 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 டைத்தில் நான் வந்து அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ரிஷிகேஷ் நான் வந்து போயிட்டு இருக்கும்போது 98, 99, 98 அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து கைலாஷ் ஆசிரமம் இருக்குது. அந்த கைலாஷ் ஆசிரமம் வந்து அங்கே வந்து மட்டாதிபதி மெயின் ப்ரீஸ்ட். அவர் வந்து அங்கே வருவாங்க, இந்த சத் சங்கம் இந்த பிரவச்சனம் பண்ணுறதுக்கு அங்கே வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அவருக்கு வந்து 84 இயர்ஸ். சரி நான் வந்து ஒரு தொப்பையாவது இஸ்திங்க வச்சுட்டு அப்படியே வருவார், இல்லைன்னா வள்ளியாக வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, அவர் வந்தால் கொஞ்சம் வயசான விவேகானந்தர் மாதிரி இருக்கார். 61, 62க்குமே சொல்ல முடியாது. அப்படி ஜஸ்ட்டு வந்து கீழே வந்து உக்காந்துட்டு ஒரு பத்மாசனம் போட்டு சரி அவர் 2 hours சரி அவர் பேசினார். ஸோ நானும் வந்து கீழே தான் உட்காந்து 5 minutesக்கெல்லாம் வந்து 4-5 வாட்டி எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன் கஷ்டமாக. அதுக்கப்புறம் வந்து சத்சங்கான பிறகு கேள்வி எல்லாம் வந்து கேளுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கேள்வி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஐ மீன் மாண்டூக்கிய உபனிஷத், ஈசோபனிஷத், அதை பற்றி எல்லாம் வந்து வேதாஸ் அதை பற்றியெல்லாம் கேட்டுருந்தாங்க. நான் வந்துட்டு இங்கே வந்து வாட் ஐ மீன் உங்களுடைய ஹெல்த்தோட ஐ மீன் சீக்ரெட் என்ன, இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க அதை சொல்லவே அவ்வளோ ஃபுல்லாக மூடி அந்த மாதிரி அப்படி இருக்காங்க 61, 62. ஸோ அவர் சொன்னாங்க டெய்லி வந்து 60 இயர்ஸாக டெய்லி 1 hour வாக் பண்ணுறேன். அண்ட் 20 minutes ஸ்ட்ரெச்சிங், ஒரு 4-5 சிம்பிள் யோகா ஆசனாஸ் அது பண்ணுறேன். ஒரு 20 minutes பிராணாயாம். அண்ட் சோஃபா மேலே சேர்லாம் உட்காரது கிடையாது, கீழே தான் உட்காருது. தூங்குறது வந்து தரையில் தான். அண்ட் மேக்ஸிமம் இந்த ஒயிட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதை நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன். சுகர், சால்ட், ரைஸ், மைதா, பால், தயிர், வெண்ணெய், மாத்திரை இதெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன். அண்ட் குரு மந்திரம், இந்த குரு மந்திரம் வந்து எப்பவும் ஜபிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏதாவது எண்ணங்கள் வந்தால் அந்த குரு மந்திரம் அதை வந்து ஆட் பண்ணிடுறேன்.
அந்த எண்ணங்கள் சேர சேர பண்டல் ஆஃப் எண்ணங்கள் தான், பண்டல் ஆஃப் தாட்ஸ், தட் இஸ் மனசு. அதுதான் மனசு. ஸோ எண்ணங்கள் நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ இந்த ஹியூமன் பாடி அது பார்க்கும்போது வாட் எ மெக்கானிசம், என்ன மெக்கானிசம் அந்த சூப்பர் மெக்கானிக் பண்ணியிருக்கிறது. என்ன ஒரு ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த கை வந்து லேப்டாப் லேப்டாப் லேப்டாப்னு சொல்லி ஒரு 2 hours கண்டினியூஸாக பண்ணுங்க, அவ்வளோதான். 2 நாளைக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. பிறந்ததுலேருந்து 70 வயசு 80 வயசு வரைக்கும் லேப்டாப் 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 அடிச்சுட்டே இருக்கு. இத்தனை பேருக்கு யாரை ஒருத்தரால் அந்த ஒரு மிஷின் பண்ண முடியுமா? 10 வருஷம் 15 வருஷம் கூட தாங்காது. என்ன மெக்கானிசம். பிளட் உடம்புல பசி பசி வச்ச ஆண்டவன், அந்த பசிக்கு ருசியான சாப்பாடு வச்சான், அப்போ தான் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த நியூட்ரிஷன் பிளட்டெல்லாம் வந்து மாற்றி அதனால வந்து அதுக்கு வந்து அந்த அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அதில் வந்து சேர்த்தான். இத்தனை சயின்டிஸ்ட் இத்தனை ரிசர்ச் சென்டர்ஸ் இவ்வளோ பெருசாக போகிறாங்க, ஒரு ட்ராப் பிளட் நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தா சிரிக்கிறதா அழுகிறதா தெரியாது.